அன்பானவர்களே ஸ்தோத்திரம். இன்று தவக்காலத்தின் 4ஆம் நாள். இன்றைய தியானம் நம்முடைய பேச்சு மற்றும் சொற்கள் பற்றியது. நாவை கட்டுப்படுத்துவது என்பது தவக்காலத்தின் மிகச்சிறந்த உபவாசம். நாம் உண்ணும் உணவை குறைப்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் நம் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை கவனிப்பது. இன்றைய வசனம் எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, நம்முடைய சொற்கள் மற்றவர்களுக்கு தேறுதலையும் நம்பிக்கையும் கொடுப்பதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சில இடங்களில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து மௌனமாக இருக்க வேண்டும். இது நீதிமொழிகள் 17:28 இப்படியாக சொல்கிறது: பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நம்முடைய நாவிற்கு ஒரு காவலையும் நம் உதடுகளுக்கு ஒரு கதவையும் வைத்தருள வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஆமேன்.